அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நமது பள்ளியின் எம்எஸ் வலைதளத்தில் புதிதாக ஒரு அப்டேட்டினை வெளியிட்டுள்ளார்கள். இந்த அப்டேட்டில் வில்லேஜ் டீட்டெயில்ஸ் என்னும் பிரிவின் கீழ் வில்லேஜ் ஆஸ் பர் ரெவன்யூ, வில்லேஜ் ஆஸ் பர் எல்ஜிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த விவரங்களை நாம் எவ்வாறு அப்டேட் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் எமிஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்கே emis.tnschools.gov.in அப்படின்னு வந்திருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். அந்த இடத்துல உங்களது பள்ளியின் 11 டிஜிட் யூடிஎஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணினதும் டிஃபால்ட்டாகவே ஒரு பாப்அப் மெனு வந்திருக்கும். அதில் வில்லேஜ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு வில்லேஜ் ஆஸ் பர் ரெவன்யூ அப்படின்னு கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிட்டு வந்திருக்கும். அதற்கு கீழே தாலுக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய தாலுக் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு வில்லேஜ் ஆஸ் பர் ரெவன்யூ அப்படின்னு கொடுத்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே இருக்கக்கூடிய டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய வில்லேஜ் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு வில்லேஜ் ஆஸ் பர் லோக்கல் கவர்மெண்ட் டைரக்டரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் டிஃபால்ட்டாக டிஸ்ட்ரிக்ட் நேம் செலக்ட் ஆகிட்டு வந்திருக்கும். அது செலக்ட் ஆனது உறுதிப்படுத்திட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் சப் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டவுன் ஏரோ கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு சப் டிஸ்ட்ரிக்ட் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு வில்லேஜ் ஆஸ் பர் எல்ஜிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லோக்கல் கவர்மெண்ட் டைரக்டரி படி உங்களுடைய வில்லேஜ் எதுவோ அந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணினதும் லோக்கல் பாடி அப்படின்னு கேட்கும். அந்த இடத்துல உங்களுடைய உள்ளாட்சி அமைப்பு எதுவோ அதை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இது போல் மிக எளிமையான முறையில் நமது பள்ளியின் வில்லேஜ் டீட்டெயில்ஸினை அப்டேட் செய்து கொள்ளலாம். நன்றி.